கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரை அடுத்த சாந்தாபுரம் ஏரியில் ஆயிரக்கணக்கான மீன்கள் இறந்து மிதந்து வருவதால் துர்நாற்றம் வீசி வருகிறது. இது தொடர்பாக புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டது. அதன் எதிரொலியாக அங்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாதனிடம் கேட்கலாம். ஜெகநாதன், விவரம் என்ன? ஒசூர் சாந்தபுரம் ஏரியில் மர்மமான முறையில் லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்க கொண்டிருந்தன. இதனால் துர்நாற்றம் வீசுவதால் அப்பகுதியில் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இது குறித்து புதிய தலைமுறையில் காலை செய்தி ஒலிபரப்பானது. இதைத் தொடர்ந்து தற்போது மாசு கட்டுப்பாட்டு வாரியம், வருவாய்த்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி அந்த தண்ணீரை பரிசோதிக்கிறதுக்காக நகராட்சி மற்றும் மாசு கட்டுப்பாடு வாரியம் தண்ணீரை எடுத்து சென்றுள்ளனர். மேலும் இது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்படுவதாகவும், இப்போ தற்போது இறந்துள்ள மீன்களை அப்புறப்படுத்தி இதே பகுதியில் குழி தோண்டி பொதிக்க நகராட்சி திட்டமிட்டு உள்ளது. தண்ணீரை ஆய்வுக்காக எடுத்து செல்கிறார்கள். இருந்தாலும் அவங்களுடைய முதற்கட்ட விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கிறது ஜெகநாதன்? தற்போது அவர்கள் தெரிவிக்க இதில் ஏதோ யாரோ மர்ம நபர்கள் அமிலம் கலந்த தண்ணீரை கலந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நகராட்சி மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஆகிய தண்ணீரை பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த பிறகு அதில் வரக்கூடிய ஆய்வின் அறிக்கையை பொறுத்து நடவடிக்கை மேற்கொள்வதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தற்பொழுது அந்த ஏரி மக்களின் பயன்பாட்டிற்கு உள்ள ஏரியா? நிச்சயமா இந்த பகுதியில் இந்த ஏரியானது காமராஜ் நகர், சின்ன எல்சிகிரி மற்றும் சாந்தபுரம் ஆகிய பகுதி மக்களுக்கு இது பயன்படுத்தி வருகின்றனர். கால்நடைகளுக்கும் பயன்படுத்தி வருகின்றனர். இது நிலத்தடி நீருக்கு இந்த ஏரி நீராதாரமாக உள்ளக்கூடிய ஒரு ஏரியாக இருக்குது. தண்ணீர் சோதனை முடிவு வரும் வரை இந்த ஏரி தண்ணீரை பயன்படுத்த முடியாது. அதுவரைக்கும் என்ன மாற்று ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க? தற்போது வரைக்கும் அந்த மாற்று ஏற்பாடுகள் எதுவும் இல்லை. தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. இந்த ஆய்வுக்கு பிறகு இன்று மாலை இது முதலில் அப்புறப்படுத்த பணியில் ஈடுபடுவதாக தெரிவித்தனர். ஏன்னா துர்நாற்ற வீசுவதால் நோய் பரவும் அபாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லதால் இது முதலில் இதை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு அதன் பிறகு மற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.